நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனா, இப்போ இருக்க தமிழ்நாட்டுல பெண்களால வெளிய போறாங்களா அப்படின்னு கேட்டா, பெண்களால தனியா யாரும் வெளிய போறதில்ல. ஒரு துணை ஒரு பேரண்ட்ஸோட இருந்து மட்டும் தான் வெளிய போறாங்க. ஆனா, மேலை நாடுகள்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க சொந்த கால்ல நின்னு அவங்கவங்க எல்லாரும் வெளிய போறாங்க. ஆனா, அந்த சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்குதான்னு கேட்டா, அது இல்லவே இல்ல. எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள சில பேர் இப்போவும் ஏளனம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்கவுங்களோட தாய் மொழியை படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கல. கவர்மெண்ட் ஸ்கூலில் வணிகவியல் படிக்கிறவங்கன்னா நீட் ஜேஇஇ எக்ஸாம் பற்றி நிறைய கவர்மெண்ட்ஸில் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சிஏ படிப்பை பற்றியும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் பற்றியும் இன்னும் எந்த இதுவுமே எங்கேயும் சொல்லவே இல்லை. முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சிஏ படிப்பு. ஆனால் அதை பற்றி இந்த அரசு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு தெரிவிக்கல, இந்த செய்தி யாருக்கும் தெரிவிக்கலன்னு நான் ஒரு வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னா கிராமங்கள் இருந்தும் டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும். வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆகாமல் சிட்டிஸ் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இத்தனை கேள்வி நான் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு கை விஜய் அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற இந்த ஒரு புரட்சி நம்மனால மட்டும்தான் விஜய் அண்ணா மூலிமா செய்ய முடியும். விஜய் அண்ணா எல்லாத்துக்கும் இந்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லையும். அது எங்களை பற்றின ஒரு இளைஞர் சமூகத்தை யாரும் கேள்வி கேட்டு அவங்களோட என்ன கேட்குறாங்கன்னு பொறுமையாக கேட்குறது யாருமே இல்லை. எங்களோட கேள்விகளும் வாதங்களும் சோசியல் மீடியாவில் மட்டுமே முடிஞ்சிருது. அப்போ எப்போ நாங்கள்லாம் பேசி எப்போ பொலிட்டீஷியன் பார்ட்டிகிட்ட நாங்களாம் பேசி அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நாங்கள் கேட்குறோம். சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட இது முடிஞ்சிருச்சுன்னா எங்களோட கேள்விகளுக்கும் எங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னு நான் கேட்குறேன். எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கான எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்னோடது மட்டும் இல்லை, என்னை சார்ந்த கிராமத்தில் படிக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது சமர்ப்பணம். எல்லாருமே நல்லா படிங்க. We need to contribute our nation and economy. Jai Hind.